ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா. தம்பி தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மெதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்ப. ஜாக்கிரதை. பார்த்து கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் தான் ராமு மாமா. வாயா, நீ முத்தையா மகன்ல? ஆமா. வடக்க போய் 15 வருஷம் ஆச்சு. அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. என்ன மாமா, சித்ரா பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கு. கோயில்ல பந்தல் இருந்தல் ஒண்ணு போடல, சாமி கும்பிடுறது இல்லையா? எங்க விடுறாங்க? 14 வருஷம் ஆச்சு. சூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும். கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாண்டிக்கு தான் உண்டு. அந்த உரிமையை பெரியபட்டிக்காரன் கேட்டான். மலையாண்டி முடியாதுன்னுட்டாரு. ஊருணியில இறங்கப்படாதுன்னு பெரியபட்டிக்காரன் தடுத்து விட்டான். மீறி போனாரு மலையாண்டி. ஊருணிக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்த போய் கிடக்குயா. அப்ப சாமி கும்பிடுறதே நடக்காதா? நின்னதை நடத்தி காட்ட நான் இருக்கேன். அங்கயா சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணியை கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். எந்த பையன் என்ன பண்ணுவான்? அந்த மஞ்சள் தண்ணி கொண்டாடா. எதுக்கு தாய் கங்கரங்கிற? தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டு இருக்கு. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும்.
அசையாத அங்கேயே நில்லு. அடுத்தடி எடுத்து வச்ச நடக்கிற கதையே வேற. ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ண விட்டுடுவோமா? ஐயா ஐயா, சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு சன்னதி வரலும் வந்தாச்சு. அது அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குளிர்ந்து போயிருயா. ஆமாங்க, அது அரையும் குறையுமா நிறுத்தி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க. ஊருக்கு நல்லது இல்லைன்னா எங்களுக்கு என்னடா? எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும். 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவரு வெட்டினாரு. இந்த ஆத்தா அவர் காலை எடுத்துட்டாடா. வாங்கடா போலம்பாம. அன்னைக்கு கூட அபிஷேகம் நின்னு போயிடுச்சு. ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாளா என்ன? இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு? அபிஷேகம் நடக்க கூடாது. தங்கையா, முன் வச்ச காலம் பின் வைக்காத, எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா. அப்பத்தாண்டா என் பிள்ளை நீ. இதுக்கு மேலே நீ உள்ள போன போடா. தங்கியா வாயா வந்துறியா? கொடையா ஓடியா ஓயா ஓயா. அம்மா 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 என்னாச்சம்மா? அம்மா ஒண்ணுலனே. அம்மா என் பிள்ளை வந்துருச்சா? தங்கையா, என்ன? சாமி தங்கையா, போலீஸ்காரங்க வந்தா உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க தம்பி. எங்கேயாவது ஓடிடியா? என்னம்மா நீ? கொலை நடந்துச்சு, அதுக்காக என்ன கோலத்தாம ஓட சொல்றியா? சட்டத்தை ஏமாத்த நான் தயாரா இல்ல. போலீஸ் வரட்டும், பாத்துக்கலாம். விழுந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட மனப்பூர்வமா ஏத்துக்கலாம். இது பணக்காரங்க சமாச்சாரம். நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்கப்பா. அத பார்த்தா இந்த பெத்த வயிறு தாங்காதுப்பா. நீ தலைமறைவா இருந்தா உயிரோட இருக்கேன்னாவது நிம்மதியா இருப்பேன். நீ போயிருப்பா, போயிரு. இந்த பாரு தம்பி, அம்மா சொல்றத கேளு. நீ போயிடு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். வாங்க அங்கயா. நீங்க என்ன? நம்ம எதிரி தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அட நீ ஒண்ணு, அவன் போலீஸுக்கே கடுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கறிய. கழுத கட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுல தான் இருப்பான். யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம். அம்மா, தங்கையான இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா. என்னையா சொல்ற? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம். அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா. யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க. என் மகன் எங்கயா இருக்கிறான்? என் மகன் எங்கடா?
எங்க வச்சிருக்கீங்க? பொறுமா, உன் பிள்ளைய வர வைக்க முதல்ல நீ மேலோகத்துக்கு போய் காத்திருக்க வேணாம்? அதுக்குத்தான் இன்னைக்கு உனக்கு வழி அனுப்புடா. ஏய் வாத்திய கோஷ்டி, கச்சேரி ஆரம்பிங்கடா. டேய், என்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்காதீங்கடா. என் மேல கை வச்சது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் வெட்டி கொண்டு விடுவான். அத்தைக்கு என்னாச்சு சின்னம்மா? எந்த பாவிங்களோ ஈவ இறக்கலாம கரெக்ட் காட்டு பக்கம் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. எந்த படுபாவி உங்களை போய் அடிச்சு போட்டது? பெரியபட்டி பண்ண ரங்கத்துறையும் நம்ம ஊரு ராசரத்ன மகன் சின்ன ராசும். பாவிங்க, அவங்களுக்கு நல்ல சாவே வராது. அழாத மங்கம்மா, என் கண்ணு இருக்கும் போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா. மணவரையில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா. நான் போறதுதான் போறேன், என் பிள்ளைய பார்க்காம போறேன்னு எனக்கு கவலையா இருக்குமா. அவன் வந்து கொல்லி வச்சா தாமா என் கட்ட வேகும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாத அத்தை. என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா. நீதான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால குங்குமம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாமா. போமா. நல்லா இருக்கணும், என் மகனை பாத்துக்கம்மா.